அமித்ஷா சென்னைக்கு வராரு. அவரை சந்திக்கிறதுக்காக பாமக தலைவராக இருக்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய மீட்டிங்காக வாய்ப்பு கேட்டிருக்காரு. இந்த சமயத்துல தான் தன்னோட பையன் தப்பான முடிவு எடுக்கிறாரு. மறுபடியும் பாமகவை கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வைக்கிற வேலையை பார்க்குறாரு. இதை உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணி பொதுக்குழு கூட்டாம நிர்வாகியே இருக்க நான் இனிமே தலைவராக இருக்க போறேன். அப்ப அன்புமணி ராமதாஸ்க்கு என்ன? அன்புமணி ராமதாஸ் செயல்கள் நிறைய செய்ததால அவர் செயற்குழு தலைவராக இருப்பாருன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இந்த அறிவிப்பு செல்லுமா? லீகல் தலைவரா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கும்போது ஒரு நிர்வாகி எப்படி யாரையும் கூப்பிடாமல் எந்த முன்னணி தலைவர்களையும் கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக தானே தலைவர் அப்படின்னு சொல்றாரு. இது செல்லுபடி ஆகுமா அப்படின்றது பார்க்க போறோம். இதுவரை கட்சிகளை தான் ஒன்றும் இல்லாமல் உடைச்சிட்டு இருந்தாங்க பிஜேபி. இனி குடும்பங்களையும் உடைக்கிற வேலைக்கு டெண்டர் எடுத்திருக்காங்க. அதுல முதல் ப்ராஜெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குடும்பம் தான். ஸோ பிஜேபி உள்ள பூந்து என்ன வேலை பண்ணுச்சுன்னு தெரியல. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எதிரெதிராக நிற்கிறாங்க. இது எங்க போய் முடிய போகுது? வணக்கம், இது தமிழ் குரல். சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் அடிச்சுக்கிற நியூஸ் தான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இது மாங்காய் சீசன், அதனால மாங்காய் அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது தேர்தல் சீசன், அதனால தான் மாங்காய் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. சாரி, மாம்பழங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்படி இது எங்கே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே மேனியில் அப்பாவும் மகனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. என் பேச்சு கேட்க மாட்டேன்னா போ, நான் தான் இங்கே எல்லாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அவர் இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன், யாராக இருந்தாலும் என்னை பனையூரில் பாருங்கள் அப்படின்னு அவர் சவாலெலாம் விட்டு அந்த மேடையை விட்டு போனார். எதுக்கு? அவங்களோட அக்கா பையன், சொந்த அக்கா பையன் முகுந்தனை இளைஞர் அணி தலைவராக போட்டதுக்காக அப்போ அவர் கோச்சிட்டு போனார். ஒருவேளை கட்சியில் அவருக்கு ஏதாவது முக்கியத்துவமான பதவி கொடுக்கறது அன்புமணி அவர்களுக்கு பிடிக்கலையோ, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. அதுக்கு வேற ஒரு முக்கிய காரணம் இருக்குது. சரி, இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் நான் நிர்வாகியாக இருந்தேன், இந்த கட்சியை நான் 30 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்தேன், மரம் வெட்டி குறுக்க போட்டு போராட்டம் பண்ணி நான் சொல்லி என் பேச்சை கேட்டு இடஒதுக்கீடுக்காக அப்பாவியாக இருந்த 23 பேர் இறந்து போனாங்க. இப்படி எதோ பண்ணி ஆரம்பத்தில் வரும்போது உண்மையிலே ஒரு போராட்ட குணமுடைய சமூக அக்கறை கொண்ட நபராக தான் ராமதாஸ் அவர்கள் வந்தார். ஆனால் காலப்போக்கில் பெட்டிகள் கை மாறினதும் ஆட்சிக்கு வரணும், அது குறைஞ்சபட்ச அதிகாரமாவது கிடைக்கணும், எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு அப்படின்னு இதுக்கெல்லாம் விலை போயிட்டாரு. அதனால தான் இந்த கட்சி இந்த கதிக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை பில்டப் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் இந்த கட்சியில் என்னை முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் கூட இல்லாமல் என்னை இப்படி ஆக்கிட்டாங்க. ஸோ இப்படியே விட்டால் கட்சி முழுக்க முழுக்க யார் கைக்கு போயிடும்னா அன்புமணி அவர்களுடைய குடும்பத்துக்கே போயிடும் அப்படின்னு அவர் ஒரு ஃபீல் பண்ணுறார். ஏன்னா ஏன் தன்னுடைய மகள் வழி பேருனான ஒரு இளைஞர் அணி பதவி கூட கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வரலாம், அவர் எம்பி ஆகலாம், அவருடைய பொண்டாட்டி சௌமியா அன்புமணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எம்பி ஆகலாம், அவங்களுடைய பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட நாளைக்கு எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆகலாம், இவங்கெல்லாம் ஆகலாம். ஆனால் என் பேரை, அதாவது மகள் வழி பேரை ஒரு இளைஞரணி தலைவராக ஆகக்கூடாதா? அந்த தகுதி அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் யோசிக்கிறார். உண்மையிலே கட்சியில் ஒரு முக்கிய பதவி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லைங்க. இது முழுக்க முழுக்க சொத்து பிரச்சனை. அதனால தான் இனிமே நான் தான் தலைவர், நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு அன்புமணி ராமதாஸை அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு நானே தலைவர் ஆகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை, அதுவும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நேரடியாக ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்சியோட நிர்வாகியாக இருக்க நான் இனிமேல் நானே தலைவராக இருப்பேன். அதாவது 2022 தலைவர் பதவியை தூக்கி அவருடைய பையனுக்கு கொடுத்தாரு. அவங்க பையன் என்ன பண்ணுறாருன்னா, தான் சம்பாதித்தா போதும், தன் மகள் நல்லா இருந்தால் போதும், என் மனைவி எம்பி ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர்த்து இந்த கட்சியை எப்படி வளப்படுத்தலாம், பெட்டி எங்கே சேர்ந்தா எங்கே டீலிங் நல்லா முடிக்கலாம், ஒரேடியாக இப்படி பாஜக கூட கூட்டணி வச்சு ஒன்றும் இல்லாமல் இந்த கட்சியை மாற்றுறாரு, அதனால நம்ம அளவுக்கு பையனுக்கு டீலிங் பேச தெரியலையே, இந்த பையன் எப்படி பிழைக்க போகிறான், அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரனோட வாழ்க்கை என்ன ஆகுறது, இப்படி நாட்டோடைய முக்கியமான பிரச்சனைகள்லாம் யோசிச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தம்பி உனக்கு முடிவெடுக்க தெரியல, நான் அப்பா சொல்கிற கேளு, அப்பா சொல்கிறேன், அப்பா தான் தலைவர், நீ செயல் தலைவராக, ஏன்னா நீ நிறைய செஞ்சுட்ட, இந்த கட்சிக்காக நிறைய செஞ்சுட்ட, நிறைய உழைச்சிட்ட, அதனால நிறைய செய்யறதுனால நீ செயல் தலைவர், நான் தலைவர், அப்பா எடுக்கிற முடிவு என்றைக்குமே சரியா இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு போட்டு உடைக்கிறாரு. ஆனால் ஒரு தலைவர் அப்படின்ற பதவிக்கு வரணும்னா அவர் போய் 2 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாசித்து ப்ரெஸ்ஸு முன்னாடி சொன்னால் அவர் தலைவராகிட முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னவா இருக்குன்னா இல்லை அப்படின்னு தான்.
அவர் வந்து ஒரு தலைவர் ஆகணும்னா ஒரு குழு, அதாவது பொதுக்குழு கூட்டணும், அந்த சீனியர் மெம்பர்ஸ் கட்சி ஆளுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மனதாக சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி இவரை வந்து தலைவராக அறிவிக்கணும். எப்படி இந்த இளைஞர் அணி தலைவருக்கு முகுந்தனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டு 2 பேரும் சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மேடையை வந்து அமைச்சு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு அந்த அறிவிப்பு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லைன்னா, அன்புமணி ராமதாஸ்க்கு என்ன பண்ணுறாருன்னா, அமித்ஷா டெல்லிக்குலேருந்து இங்கே சென்னைக்கு வராரு பார்த்தீங்களா, அந்த சென்னைக்கு வர வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம போய் எப்படியாவது அவரை சந்தித்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு இவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. இந்த முடிவு பார்த்த ராமதாஸ் அவர்கள் என்னது மறுபடியுமா ஏற்கனவே கொண்டு போய் பாஜக கிட்ட அடமானம் வச்சதுக்கு 1-2 இருந்த சீட்டு கூட போய் 1-2 இருந்த இடம் கூட போய் ஒன்றுமே நம்ம நடுத்தருகளை வந்தது இல்லாமல் எவ்வளோ பாரு கழிவு ஊற்றுறாங்க. பாஜக கூட கூட்டணி வச்சதுக்காக பாமகலேயே நிறைய பேர் அதிருப்தியாக இருக்காங்க. ஸோ அந்த அதிருப்தியிலேருந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும்னா நம்ம வந்து இனி அதிமுக கூடயோ அல்லது திமுக கூடயோ கூட்டணி வைக்கிறதா நல்லது. குறிப்பிட்டு சொல்ல போனால் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற முடிவில் இருக்காரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ்க்கு என்னன்னா, சில ஃபைல்கள் அவர் மேலே இருக்க பார்த்தீங்களா, வழக்குகள், ஃபைல்கள், இதெல்லாம் காமிச்சு தான் ஏற்கனவே இவர் மிரட்டி கூட்டணிக்கு சேர்த்தாங்க. இப்போ இவர் வரலன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ வரமாட்டேன்ட்ட ஃபைல் மூவ் ஆகும், நீ சேர்த்து வச்சிருக்க பற்றியா கோடிக்கணக்கான சொத்து, பனையூர் சொத்து, அப்புறம் அந்த டால்ஃபின் பார்க்குறீங்க பார்த்தீங்களா பனையூர்லேருந்து, இதெல்லாம் காலி பண்ணி விட்டுருவோம், பார்த்துக்கோங்க, முடிவை தெளிவாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமித்ஷா அவர்கள் வந்து கிளம்பியிருக்காங்க. ஐயோ இந்த வாய்ப்பை நம்ம சரியாக யூஸ் பண்ணோம். அண்ணன் ஜி வந்தோடனே போய் ஜி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் ஜி அப்படின்னு காலில் விழுவதற்கு ரெடியாக இருக்கார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அடடா பையன் போய் காலை விழ போகிறோன்னா நம்ம உடனே இந்த முடிவை எடுத்தாகணும். அதாவது இவன் பாஜக கூட கூட்டணி வைக்கல, அதாவது அன்புமணி போய் பேசினாலே என்ன சொல்லிடுவாங்க, கூட்டணி உறுதி. எப்படி எடப்பாடி போய் பேசினாலே கூட்டணி உறுதி அப்படின்றாங்களே, அதை மாதிரி உறுதி பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டுருவோம். ப்ரெஸ் மீட்டை போட்டு என்ன சொல்லுவோம், நான் தான் தலைவர், நான் எடுக்கிறதா முடிவு, அன்புமணிக்கு ஒரு பவரும் இல்லை. அப்போ அவர் போய் அமித்ஷாவே சந்திச்சாலும் அமித்ஷா என்ன கேட்பாரு, இப்போ நீ தலைவர் இல்லையாமே, நீ வந்து இங்கே என்ன பண்ண போகிற, உங்கள் டேடியை போய் முடிவு கேட்டு வா, இல்லை அட்லீஸ்ட் நீ தான் தலைவர்னு உறுதிப்பட எழுதிட்டு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு ஸ்கூல் பிள்ளைய போய் வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தால் கூட்டிகிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அன்புமணியை திருப்பி அனுப்புறதுக்கான வேலை தான் இந்த மாதிரி நேரடியாக ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி நான் தான் தலைவர் இனிமே அவர் செயல் தலைவர் அப்படின்னு சொல்கிறாருன்னு ஒரு கருத்து வருது. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி கட்சியை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது, அவங்களே நம்பி இருக்காங்க பார்த்தியா இந்த வன்னியர் சமூக மக்கள், அவங்க மேலேயும் அவங்களுக்கு கவலை கிடையாது, மக்கள் மேலேயும் தமிழக மக்கள் மேலேயும் இவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா இவங்களுக்குன்னு ஓட்டு போடுறதே வன்னியர் சமூக மக்கள் தான். இன்றைக்கி அவங்களும் காடு வெட்டி குரு இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கி பாமகவில் இருந்து பல பேர் இங்கேருந்து பிச்சுட்டு போய் தனியாக சில கட்சிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலர் வந்து வேல்முருகன் அவர்களுடைய கட்சியிலையும் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் மிஞ்ச மீறி இருக்கிறவங்களும் பிஜேபி கூட கூட்டணினவனே போயிட்டாங்க. ஸோ இப்படி எப்படி சீமான் கட்சியிலேருந்து எல்லா தம்பிங்களும் போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. அதனால் இவங்க மக்கள் நலனுக்காக கட்சிக்காரனுக்காகலாம் அடிச்சிக்கல. இவங்க முழுக்க குடும்ப சொத்து சண்டை, இது வேற ஒன்றுமே இல்லை. அந்த சொத்து வந்து முழுக்க அன்புமணிக்கு மட்டுமே போயிடக்கூடாது, தன்னுடைய மகள்வடி பேரனான முகுந்தனுக்கும் அந்த சொத்துல பங்கு வரணும். சரி இவங்க அடிச்சுக்கிறாங்களே, அப்படி என்ன ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொந்த சம்பாரிச்சு சேர்த்து வச்ச சொத்துக்காக அப்படி அடிச்சுக்கிறாங்களான்னு பார்த்தா அதான் இல்லை. அதாவது வன்னியர்களுடைய கல்வி அறக்கட்டளை இருக்குது பார்த்தீங்களா, வன்னியர் சங்கத்துடைய கல்வி அறக்கட்டளைக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருது. அந்த தகவலை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுவெட்டி மனோஜ் அவர்கள் தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி 20,000 கோடி சொத்து இருக்குது, இந்த 20,000 கோடி சொத்துக்கு இவங்க வந்து பாடி ஆஃப் மெம்பராக அப்பாவும் மகனும் இருக்காங்க, அதனால இவங்களுக்கு நேரடியாக அதில் பவர் வருது அந்த சொத்து மேலே. இப்போது ராமதாஸ் அவர்கள் பார்த்தாரு, என்ன இது கட்சியும் வந்து முழுக்க அன்புமணி ராமதாஸ் கிட்ட போகுது, இந்த கல்வி அறக்கட்டளை இருக்க சொத்து பார்த்தீங்களா இதுவும் முழுக்க அன்புமணி ராமதாஸ்கே போகுது. அப்போ என்னோட மகள் வழி பேரெல்லாம் என்ன சும்மாவா, ஒன்று அதை வந்து அவங்க 2 பொண்ணில் யாராவது ஒரு பொண்ணு கட்டி வச்சதாலும் சரி சொத்து முழுசாக அவருக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் கட்டி வைக்கல, இன்னும் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம பேரன் நிலைமை என்ன? ஸோ அவங்களுடைய மகள் வழி பேரன் முகுந்தன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவரை வந்து இளைஞர் தலைவராக ஆக்கிட்டா அவருக்கு இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை சொத்து இருக்குது பார்த்துக்க 20,000 கோடி, இந்த 20,000 கோடியில் அவருக்கும் பங்கு வந்துடும். அப்படியெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துடக்கூடாது முகுந்தனுக்குன்னு நினச்சிதான்
அன்னைக்கு மேடையில் அன்புமணி அவர்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாது, வாரிசு அரசியல் கூடாது, முன்ன பின்ன அனுபவம் கிடையாது, அது எப்படி நம்ம செய்ய முடியும், கட்சிக்குன்னு சில கொள்கை இருக்குது, அதை மீற முடியாது அப்படின்னு வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு உருட்டினார். இப்போ நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்கள் கட்சியில் நீங்களே வெளியிடுற அளவுக்கு நீங்களே சொல்கிறீங்களே சில வாக்குறுதிகள் சில கொள்கைகள், அதுபடி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட கொள்கையாக இது வரைக்கும் வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து அடுக்கியிருக்காரு. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1988 இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன கொள்கையில் ஃபஸ்ட்டு கொள்கை என்னன்னா, கட்சியிலும் சரி சங்கத்திலையும் சரி நான் எந்த பதவியும் வகிக்க மாட்டேன். அப்படிதான் நடந்துக்கிட்டீங்களா? பதவி வகிக்காம தான் இருக்கீங்களா சங்கத்திலையும் கட்சியிலையும் அப்படின்ற ஃபஸ்ட்டு கேள்வி வருது. ரெண்டாவது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, கூட்டங்களுக்கு நான் என் சொந்த செலவில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நடந்ததா? கூட்டங்களுக்கு சொந்த செலவில் வரீங்களா நீங்கள்? மூணாவது, தேர்தலில் போட்டியிட மாட்டேன், அதுவும் அது மட்டும் இல்லாமல் என்னோட வாரிசுகள், அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்களே அவரோ இல்லை இப்போ வந்து முகுந்தனை வந்து சொல்கிறார் பார்த்தீங்களா இவங்களோ, இந்த மாதிரி என்னோட வாரிசுகள் கட்சியிலையோ இல்லை சங்கத்திலையோ எந்த பொறுப்பிலும் இருக்க மாட்டார்கள். அடேங்கப்பா, எல்லா பொறுப்புலையும் அவங்க தான் இருக்காங்க. கட்சியும் உங்கள் சொத்தாக இருக்குது, சங்கமும் உங்கள் சொத்தாக தானே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் பதவியே கொடுத்தாலும் சரி, ஸ்விஸ் பேங்க்கில் 1 கோடி போட்டாலும் சரி, நான் வந்து வழி மாற மாட்டேன், கொண்ட கொள்கையிலேருந்து மாற மாட்டேன் அப்படின்னு வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார். விலை போக மாட்டான் இந்த ராமதாஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கும் அவர் வந்து உச்சாணி கொம்பையாக என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி ஒருத்தர் சாட்டை பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அன்றைக்கே ஒருத்தர் வந்து சாட்டை பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இது என் தாய் மேலே சத்தியம், இதுக்கு மேலே நான் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை சாட்டையாலே நடு ரோட்டில் நிற்க வச்சு அடிங்க அப்படின்னு. இப்போ தெரிஞ்ச அண்ணாமலை யார்கிட்ட இருந்து இதை காப்பி அடிச்சிருக்காரு, சாட்டையில் அடிச்சுக்கிறத? ராமதாஸ் அவர்கள் தான், அதுக்கு முன்னோடி அவர் தான். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 5 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? ஏதாவது ஒரு கொள்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? சரி, அதுவும் வேணாம், உங்களையே நம்பி வன்னிய மக்கள் வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த பாமகவுடைய சொத்தையும் உங்களோட தனிப்பட்ட சொத்தை மாற்றுறது தான் நீங்களும் அன்புமணி அவர்களும் செய்த சாதனை. 30 வருஷமாக ஒரு கட்சி நடத்துறீங்க, எத்தனை தடவை நீங்கள் தனிச்சு போட்டிருக்கீங்க? திமுக அதிமுகன்னு கூட்டணி வச்சு கடைசியில் பாஜக கூட கூட்டணி வச்சு இந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்குனீங்க. சரி, இதோ அறக்கட்டையில் 20,000 கோடி சொத்து இருக்குது. கல்வி அறக்கட்டையில் எத்தனை காலேஜ், எத்தனை ஸ்கூல் இருக்குது? வன்னிய பிள்ளைங்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? அந்த பசங்க நல்லா படிக்கிற பசங்க, மார்க் நல்லா அதிகமாக எடுக்கிற பசங்களுக்கு ஃபீஸ் வாங்காமல் ஒரு ஸ்கூலை கட்டி அதை படிக்க வச்சிருக்கலாமே. வன்னிய சமூகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அது கூட வேணாங்க. நீங்கள் இப்போ இந்த ஏரியாவில் இந்த ஒரு காலேஜ் இருக்குது, அதை சுற்றி வன்னியர்கள் இருக்காங்கன்னா எல்லா காலேஜுக்கும் போய் எங்கள் சங்கத்து சார்பாக இப்போ இந்த ஏரியா எங்கள் பெல்ட்டு, இந்த பெல்ட்டில் நீங்கள் இந்த காலேஜ் இருக்குது, எங்கள் பசங்களுக்கு ஒரு 3 சீட் கொடுங்க. அது மெடிக்கலா இன்ஜினியரிங் எதுவாக இருந்தாலும் மார்க் அடிப்படையில் தான் கொடுங்கன்ற, சாதி அடிப்படையில் இல்லை. நல்ல மார்க் எடுத்துருக்கு, ஆனால் பிள்ளைக்கு வந்து வசதி இல்லை, என்னால் எங்களுக்கு இடஒதுக்கீடு இவ்வளோ கொடுங்க, எங்கள் சமூக மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அது கூட வேண்டாங்க. மற்ற தலைவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தொண்டர்களுக்கு? படிங்க, முன்னோக்கி போங்க. ஏன் பெரியார் என்ன சொன்னார்? ஆங்கிலத்தை படிங்க, வெளிநாட்டுக்கு போங்க, பாப்பானை பாருங்க அவன் எப்படி பில்ட் ஆகிறான், அந்த மாதிரி நீங்கள் படிங்க. இப்படியே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாதீங்க, படித்து முன்னேறி மேலே வெளிநாட்டுக்கெல்லாம் போங்க, சம்பாதிங்கன்றாங்க. ஆனால் நீங்கள் என்ன வழிகாட்டினீங்க? நெஞ்சை நிமிர்த்த ஆஜானுபாகவாக நடக்க வேண்டும், திமிராக எல்லாரையும் பார்க்க வேண்டும், நாம் ஆண்ட பரம்பரை, இப்படி சொல்லி 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 இன்னைக்கு வன்னிய சமூகத்தோடைய வளர்ச்சி என்னவா இருக்கு? வன்னிய சமூகத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் படிச்சு எப்படி பெரிய இடத்துல இருக்காங்க? அவங்களுக்கு வளர்ச்சிக்கு நீங்க என்ன உதவி பண்ணீங்க? இந்த சமூகத்தோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணீங்க? நீங்க பண்ணதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இப்படி நீங்க 10,000 ரூபாய் போட்டு ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா இந்த வன்னியர் சங்கம், இந்த சங்கத்துடைய சொத்தை எல்லாம் தனிநபர் சொத்தா நீங்க மாத்தினதுதான் இந்த 30 வருஷத்துல நீங்களும் உங்க மகனும் பண்ண சாதனை. இந்த சாதனைக்கெல்லாம் மீறி போய் இப்பயும் கடைசி நேரத்துல இந்த கட்சி ஒன்னாயிடக்கூடாது, மகனுக்கு வந்து சரியா கூட்டணி வைக்க தெரியல, பேரம் பேச தெரியல, அதிமுக கூட சேர்ந்தாதான் நம்மளுக்கு நல்லது, இல்ல மகன் வந்து இல்ல எனக்கு வந்து நாடு எக்கேடு கெட்டு போனானா, கட்சி எக்கேடு கெட்டு போனானா, சமூக மக்கள் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, எனக்கு தேவையில்லை என்னோட எம்பி சீட்டு நான் சம்பாதிக்கணும், ஃபைல காமிச்சு என்ன மிரட்டுறாங்க, நான் உள்ள போகாம தப்பிச்சுக்கணும், அப்படிதான் அன்புமணி அவர்கள் சிந்திக்கிறாங்க. இதை விட அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடுவெட்டி மனோஜ் கொடுத்த பேட்டி தான். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, அன்புமணி ராமதாஸ்
அவர்களுக்கு கொலை மிரட்டலே கொடுத்துருக்காரு. இன்னும் இந்த அறிவுக்கு அப்புறம் ராமதாஸ் அவர்களை என்ன வேணாலும் பண்ணுவார், என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவார். அவருக்கு முக்கியம் பதவி, பெட்டி, அவ்வளோதான். அதுக்காக எந்த உச்சத்துக்கு வேணாலும் போய் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுப்பார். இன்னும் ஒரு படி போன சொல்ல வேணாம், அதாவது ராமதாஸ் அவர்கள் உயிருக்கே அன்புமணி ராமதாஸ் ஆபத்தாக கூட நிற்கலாம், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது நைட்டாக ஃபோன் பண்ணி ராமதாஸ் அவர்களை அன்புமணி ராமதாஸ் பயங்கரமாக மிரட்டினதாகவும், கொலை மிரட்டல் கொடுக்குற அளவுக்கு மிரட்டினதுனால்தான் டென்ஷன் ஆகி போய் ராமதாஸ் அவர்கள், நீ என்ன மிரட்டுறது, கட்சியை நான் வளர்த்துருக்கேன், கட்சி என்னோடது, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, இனி உன்னெல்லாம் உள்ள வச்சிருந்தா தானே நீ இந்த பேச்சு பேசுவ, அதனால நான் தலைவர் பதவிக்கு வர, நீ செயற்குழு தலைவராக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை போட்டு எந்த யோசனை முன்ன பின்ன எதுவுமே யோசிக்கல, யாரையும் கூப்பிடல, எதையும் கலந்துக்கல, டக்குன்னு ஒரு அறிவிப்பு தூக்கி போட்டாரு. உடனே அன்புமணி ராமதாஸ் சார் அவர் என்ன பண்ணிட்டாரு, கட்சியில் இருக்க தனக்கு ஆதரவாக இருக்க ஒரு 10 பேரை இது பண்ணி, ஐயா வீட்டுக்கு முன்னாடி போய் நில்லுங்க, எனக்கு பயங்கரமாக ஆதரவு இருக்கா மாதிரி நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு அங்கே போய் ஒரு 10 பேர் பாமகவோட கடியை பிடிச்சிட்டு, அன்புமணி ஐயா கீழே தான் நாங்கள் இருப்போம், அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அதாவது அண்ணாமலை இல்லைன்னா தமிழகத்தில் பாஜக ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி அதே பர்ஃபார்மன்ஸ் டேல நம்ம பாமக அன்புமணி ராமதாஸும் செஞ்சுருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு. ஆனால் ஒன்று நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சாலும் சரி, அதிமுக கூட்டணி வச்சாலும் சரி, நீங்கள் 2 பேரும் ஒரே கூட்டணிக்காக தான் இப்படி அப்பா மகனும் அடிச்சுக்கின்றீங்க, அரசியல் தெளிவு கூட உங்களுக்கு இல்லையே அப்படின்ற வருத்தம் தான் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சாலும் சரி, அதிமுக கூட கூட்டணி வச்சா என்ன பண்ண போகிறோம், அதிமுக போய் பாஜக கூட கூட்டணியில் சேரப்போகுது, பாஜக கூட கூட்டணி வச்சா என்ன பண்ண போகிறோம், பாஜக போய் அதிமுக கூட கூட்டணி சேரப்போகுது. இதுக்கு எதுக்கு 2 பேரும் தலையை போட்டு உடச்சிப்பானு, எதுக்கு அடிச்சுப்பானு? நீங்கள் ஏதோ திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக இந்த வேலைலாம் நடக்குதான்னு பார்த்தாலும் திமுக அவங்களை ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. அவங்களுக்கு அவங்க கூட்டணியே ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுலேயே ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எம்பி சீட் கொடுக்கணும், அதனால் அவங்க கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி காமெடி வேலையெல்லாம் பார்க்கல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி முடிய போகுது. இன்னொரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏதாவது பொதுக்குழு கூட்ட போட்டு அவர் ஏதாவது 4 பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து, இல்லை நான் லீகலாக நான் தான் தலைவர், அவர் வயசாகிட்டதுனால ஏதோ சொல்கிறாரு, அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க, நான் தான் லீகல் தலைவர், பேப்பரை பாருங்கள், லீகல் தான் பேசும், அவர் வெறும் நிர்வாகி, அவ்வளோதான், அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்கன்னு சொல்ல போகிறாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் களம் எப்படி மாறுதுன்னு.